முதல் முறையாக 2 மக்களவை தொகுதிகளில் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி. அமைதி தொகுதியில் மட்டுமல்லாது கேரளாவின் வயநாடு தொகுதியிலும் ராகுல் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான காரணங்களை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. நாடாளுமன்ற தேர்தலிலோ சட்டமன்ற தேர்தலிலோ ஒரு தலைவர் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது புதிதல்ல. ஆனால் கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தின் அமைதி தொகுதியில் மட்டுமே போட்டியிட்டு வரும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி திடீரென 2 தொகுதிகளில் போட்டியிட முடிவெடுத்திருப்பது தேசிய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அமைதி தொகுதி மட்டுமல்லாது கேரள மாநிலத்தில் உள்ள வயநாடு மக்களவைத் தொகுதியிலும் ராகுல் காந்தி போட்டியிட உள்ளதாக கேரள காங்கிரசின் மூத்த தலைவர் ஏ.கே. அந்தோணி தெரிவித்துள்ளார். Rahulji must accept their demand. Finally, he has given his consent, and that now I am very happy to inform you that Rahul Gandhi will contest from Wayanad parliamentary constituency from Kerala. தென் மாநிலங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் ராகுல் காந்தி இம்முறை தென்னிந்தியாவிலிருந்து போட்டியிட வேண்டும் என்று தென்னிந்தியாவைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். ராகுல் காந்தியை தங்கள் மாநிலத்தில் போட்டியிடச் செய்வதற்கு தமிழகம், கர்நாடகா, கேரள காங்கிரஸ் கமிட்டிகள் தீவிர முயற்சி மேற்கொண்டு வந்தன. இந்நிலையில் அந்த போட்டியில் வென்றுள்ளது கேரள காங்கிரஸ் கமிட்டி. கேரளாவின் வடக்கு பகுதியில் உள்ள வயநாடு தொகுதியை சுற்றி தமிழகம், கர்நாடகா ஆகிய 2 மாநிலங்களில் உள்ள தொகுதிகளின் எல்லைகள் உள்ளன. எனவே தென் மாநில மக்கள் அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வயநாடு தொகுதியை ராகுல் காந்தி தேர்ந்தெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட வயநாடு மக்களவைத் தொகுதி தொடர்ந்து காங்கிரஸ் வசம் இருந்து வருகிறது. எனவே காங்கிரசுக்கு கணிசமான செல்வாக்கு உள்ள தொகுதி வயநாடு என்பதாலும் அந்த தொகுதியில் ராகுல் காந்தி களமிறங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் வயநாடு தொகுதியில் உள்ள சிறுபான்மையினரின் வாக்கும் ராகுல் காந்தியின் வெற்றிக்கு கை கொடுக்கும் என்றும் காங்கிரசின் தலைமை எண்ணுவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். வயநாடு மக்களவைத் தொகுதியில் ராகுல் காந்தியை வீழ்த்தியே தீர்வோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், காங்கிரசின் பிரதான அரசியல் எதிரியான பாஜக போட்டியிடும் தொகுதியில் களமிறங்காமல் இடதுசாரி கட்சி வேட்பாளரை எதிர்த்து ராகுல் போட்டியிடுவது ஏன் என்றும் பினராயி விஜயன் கேள்வி எழுப்பினார். എതിരെയുള്ള പോരാട്ടമാണ് രാഹുൽ നടത്തുന്നതെങ്കിൽ അതിൽ ബി ജെ പിയുമായിട്ടാണല്ലോ മത്സരിക്കേണ്ടത്. ഇവിടെ മത്സരം ബി ജെ പിയുമായല്ലല്ലോ. വയനാട്ടിലെ മത്സരം അവിടെയും ബി ജെ പിയുടെ മുന്നണിയിലെ സ്ഥാനാർത്ഥി ഉണ്ടായിരിക്കാം. പക്ഷേ അത് ബി ജെ പിയുമായുള്ള മത്സരമാണെന്ന് ആരും പറയില്ലല്ലോ. അതാണ് ഞാൻ പറഞ്ഞത്, ഇടതുപക്ഷ ജനാധിപത്യ മുന്നണിക്കെതിരെയുള്ള മത്സരമാണത്. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக ராகுல் களமிறங்குவது குறித்து ஆட்சேபம் தெரிவித்த அக்கட்சியின் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத் ராகுலை வீழ்த்தியே தீர்வோம் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே தோல்வி பயம் காரணமாகவே ராகுல் 2 தொகுதிகளில் களமிறங்குகிறாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜிவாலா, மோடி 2 தொகுதிகளில் போட்டியிடும் போது ராகுல் காந்தி ஏன் 2 தொகுதிகளில் களமிறங்கக்கூடாது என்றார். இதுபோன்ற கருத்துக்கள் பக்குவமற்றவை என்று கூறிய அவர், ராகுலை எதிர்த்து ஸ்மிருதி இரானி களமிறங்கினால் அவருக்கு தோல்வியே மிஞ்சும் என்றும் கூறினார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.